Hi, hello people, welcome back to my channel Visualize with Vinny. It's been a long time meeting you all and finally the wait is over and UPSC results வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருந்தது. ஸோ என்னோட ரிசல்ட் என்னவா இருந்தது ப்ளஸ் என்னோட டேக்அவேஸ் என்ன இதுலேருந்து இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் ஆஃப்டர் மை ரிசல்ட்ஸ் ஆர் அவுட் அண்ட் நீங்கள் என்ன பண்ணலாம் ஒரு பெட்டர் பிளானாக என்னோடய லைஃப்பில் நான் கோத்ரூ பண்ண நிறைய திங்ஸை தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஒரு பிளான் பி உங்களுக்கு அவசியமாக பிளான் பி இருந்தால் நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாம் அண்ட் வை டு யூ நீட் அ சேஞ்ச் ஆஃப் மைண்ட் செட் நவ் இதெல்லாமே தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கொஞ்சம் பெருசாக இருக்கலாம் பட் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோடய ப்ரிப்பரேஷன்லேருந்து முக்கியமான டேக்அவேஸ் முக்கியமான மிஸ்டேக்ஸ் இதெல்லாமே நான் ஷேர் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ப்ரிப்பரேஷன் ரொம்ப ஸ்மூத்தாக ஈஸியாக முடியும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ விதவுட் எனி டிலே லெட்ஸ் முதல் விஷயம் ஏன் இவ்வளோ நாளாக வீடியோ போடல நாங்கள் எல்லாருமே உன்னோட மார்க்ஸ் உன்னோட கட் ஆஃப் இதெல்லாம் கேட்டிருந்தேன் நான் ஏன் பண்ணலை அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா ப்ரைமரி ரீசன் அது இட் பி டிமோட்டிவேட்டிங் ஃபார் யூ அண்ட் ஃபார் மீ பிகாஸ் என்னோடய லாஸ்ட் இயர் ரிசல்ட்டுமே அதனால தான் நான் ஷேர் பண்ணலை. சப்போஸ் நான் ஷேர் பண்ணியிருந்தா இவ்வளோ எடுத்தால் தான் கிளியர் பண்ணணுமா அப்போ நான் எடுக்கல அப்படின்னு ஆல்ரெடி நிறைய பேர் நிறைய கட் ஆஃப் அனாலிசிஸ் வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டு நான் இது வருது இந்த மாதிரிலாம் நிறைய ப்ரீ கன்செப்ஷன்ஸ்குள்ளே போயிருப்பீங்க. ஸோ இன்னுமே அதிகமாக ஐ டிடன்ட் வாண்ட் டு மெஸ் அப் வித் யூ பீப்புள். ஸோ வரட்டும் அதுக்கப்புறமா ஹோலாக ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா ஐ வில் ஷேர் டு யூ எவ்ரி திங் அப்படின்னு தான் ஐ டிடன்ட் போஸ்ட் எனி திங் ஆர் say anything. Whatever preparation goes, I don't want to disturb anybody's preparation nor my preparation. So I just kept it still. So எல்லாமே முடிஞ்சது. ஸோ என்னோட ரிசல்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ டிடன்ட் மேக் திஸ் இயர் அண்ட் ப்ரைமர்லி பிகாஸ் ஆஃப் த ரீசன் ஜிஎஸ்ல சம்வேர் ஐ லெஃப்ட் அவுட் பை 2 to 3 marks அப்படின்றது தான் என்னோட ப்ரைம் பிலீஃப் அதுவாக தான் இருக்குது. பிகாஸ் என்னோட ஜிஎஸ் ஸ்கோர் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்னவா இருந்திருக்கும்னு. ஸோ நான் ஆன்சர் கீஸ் நிறைய செக் பண்ணும்போது இட் வாஸ் 87 to 92. ரொம்ப வேர்ஸ்ட் ஸ்கோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 86.5 சம்திங் அண்ட் பெஸ்ட் ஸ்கோர் வாஸ் 92.5 சம்திங். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் என்னோடய மார்க்ஸ் இருந்தது. அண்ட் சிசாட் போன தடவை பார்த்திங்க அப்படின்னா நான் ரொம்ப மோசமாக பண்ணியிருந்தேன். ரொம்ப மோசம்னா அவ்வளோ மோசம் கிடையாது பட் ஆல்ரெடி என்னோடய வீடியோஸ் பார்த்துருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் அதுவுமே ஒரு பெரிய வீடியோவாக போடல பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு டிமோட்டிவேட் பீப்புள். அதனால தான் நான் பெருசாக அதை வீடியோவாக போடல. ஏன்னா லாஸ்ட் இயர் 75 இருக்கும்போது என்னோடய ஜென்ரல் ஸ்டடீஸ் மார்க் பார்த்திங்கன்னா இட் வாஸ் 93.60 அண்ட் சிசாட்டோட ஸ்கோர் 65. அதாவது ஒரு மார்க் போனதுனால ஒரு வருஷம் எனக்கு ரிப்பீட் பண்ண வேண்டியது வந்தது. ஸோ இந்த தடவை நான் அந்த மிஸ்டேக்கை பண்ணக்கூடாதுன்றதுக்காக சிசாட்டுக்கு ரொம்ப ஹார்டாக ஒர்க் அவுட் பண்ணேன். அது ஜிஎஸ் படிக்கிறத விட சிசாட்டுக்கு அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணி படித்தேன். பட் டு பி வெரி ஆனஸ்ட் நான் அந்த விஷயத்தில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். பிகாஸ் ஒரு எட்ஜ் ஓவரெல்லாம் நான் சிசாட் கிளியர் பண்ணல. ஐ வாஸ் வெரி கம்ஃபர்டபுள் இன் சிசாட் இந்த வருஷம். இட் வாஸ் லிட்டரலி லைக் ஐ ஸ்கோர்ட் அபவுட் லைக் 95 to 110 ப்ளஸ் அதுதான் என்னோட சிசாட் ஸ்கோராக இருந்தது இந்த வட்டம். ஈவன் என்ன சொல்கிறது ஒரு எட்ஜில் கூட இல்லை. நான் கம்ஃபர்டபிளி கிளியரிங்கில் சிசாட்டில் இருந்தேன் பிகாஸ் ஐ ஒர்க்ட் ஆன். அதுவுமே நான் பார்த்தீங்கன்னா என்னோடய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சோன்னே சிசாட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் வாட் ஐ டிட் டு பிகம் ஸோ ஸ்ட்ராங் இன் சிசாட் இல்லை ஈஸியாக நான் கிளியர் பண்ணுறதுக்கு ரீசன் என்ன இந்த தடவை நிறைய பேருக்கு சிசாட் கிளியர் ஆகலை அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். அது கூட நான் உங்களுக்கு ஒரு செப்பரேட் வீடியோவாக ஃப்யூச்சரில் போடுறேன். காம்ப்ரிஹென்ஷனில் பார்த்தீங்கன்னா நான் போட்ட நிறைய கொஷின்ஸ் கரெக்ட். ஸோ ஹவு டிட் ஐ கெட் இட் நான் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணேன் வாட் டிட் ஐ லேர்ன் ஃப்ரம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இது எல்லாமே கூட ஒரு வீடியோவாக போடுறேன். that will be greatly helpful to you people for solving CSAT அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். So that is all about my result and I didn't make it. It feels hard somewhere. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணி இவ்வளோ எஃபர்ட் போட்டு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு சிசாட்டுக்கு நான் போட்ட எஃபர்ட்டுக்கு இட் பேட் ஆஃப். பட் ஜிஎஸ்ல மேபி நான் பண்ண மிஸ்டேக் ஓவராக கொஸ்டின்ஸ் அட்டம் பண்ணேன். ஃபாரஸ்ட் கட் ஆஃப் அடிக்கணும் அப்படின்றதுக்காக மேபி ஐ ஷுடன்ட் ஹவ் டன் இட். Negative might have been low and I might have cleared this examination with 95 plus ஸ்ட்ராங்காக வந்திருக்கும் எனக்கு. பட் குட் இஸ் குட் கான் இஸ் கான் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கலாம். ஸோ தட் இஸ் த மிஸ்டேக் ஐ டிட். ஒரு ஃபேக்சுவல் பேப்பரில் ஓவர் அட்டம்ப்டிங் இஸ் ஆல்வேஸ் டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லி நான் இந்த ப்ரிப்ரேஷன்லேருந்து கற்றுக்கிட்ட ஒரு லெசன். ஸோ நீங்கள் அட்டம் பண்ணணும் 90 plus கொஸ்டின்ஸ் ஈஸியாக இருந்தால் பட் ரொம்ப அனலிட்டிக்கலாக இருந்தால் ஆப்ஷனலாக இருந்தால் நீங்கள் அட்டன் பண்ணலாம். இந்த வட்டம் ஃபேக்சுவல் பேப்பர் அப்படின்றதுனால நீங்கள் போச்சுன்னா போச்சு தான் அது எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி பேப்பரில் டோன்ட் ட்ரை டு ஓவர் அட்டெம்ப்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி நான் என்னோட பேப்பர்லேருந்து கற்றுக்கிட்ட ஒரு லெசன். யூ கேன் ஆல்சோ டேக் இட் இன் டு யோர் ப்ரிப்பரேஷன் நெக்ஸ்ட் இயர் இஃப் யூ கெட் சச் பேப்பர்ஸ் இன் ஃபியூச்சர். ஸோ திஸ் இஸ் வாட் my 2024 attempt preparation as well as the result looked like. I know நிறைய பேர் இந்த சிச்சுவேஷனில் தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் இட்ஸ் ஃபைன். ஃபெயிலியர் will teach you more than what success does அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜஸ்ட் டேக் that into your preparation.
ஸோ நான் என்னோடய ஃபஸ்ட்டு அட்டெம்ப்டில் வந்து தப்பு பண்ணதை என் செகண்ட் அட்டெம்ப்டில் பண்ணல, அதுக்கப்புறம் பண்ண தப்பு வந்து இதில் பண்ணல. ஸோ இன்னும் இருக்கிறது இந்த ஒரு தப்பு தான். ஸோ ஹோப்ஸ் வி வில் கரெக்ட் இட் நெக்ஸ்ட் இயர் அண்ட் கிளியர் இட் டுகெதர் அப்படின்னு சொல்லிட்டு லெட்ஸ் மூவ் டு த செகண்ட் பார்ட் ஆஃப் த கொஸ்டின். ஸோ செகண்ட் பார்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பார்ட், வாட் டு டூ நெக்ஸ்ட், யூ பாஸ் ஆர் யூ கிளியர். 2 பேத்துக்குமே இந்த வீடியோவில் வந்து நான் சொல்லியிருக்கேன். அதாவது ஃபஸ்ட்டு வந்து பாஸ் பண்ணவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். பாஸ் பண்ணவங்க வந்து உடனே உங்களோட ஆப்ஷனலில் வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிங்க. உங்கள் ஆப்ஷனல் தான் இஸ் வெரி ஹியூஜ். அதை நீங்கள் கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா மற்றதெல்லாம் கவர் பண்ணுறது ரொம்ப சுலபமாக இருக்கும். இன்ஃபேக்ட் நான் பண்ண விஷயம் ஆஃப்டர் மை ப்ரிலிம்ஸ், நான் பெருசாக எந்த சோஷியல் மீடியாலையோ இல்லை வீடியோலையோ எதுலையுமே ஆக்டிவாக இல்லை. ஐ டிடன்ட் ஈவன் ஸ்பீக் டு பீப்புள் பிகாஸ் ஐ டோன்ட் நோ வெதர் நான் கிளியர் பண்ணனா மாட்டேன்னா எனக்கு தெரியல. ஸோ நான் உடனே என்னோட ஆப்ஷனல் பேப்பர் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். என்னோட ஆப்ஷனல் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட் பேப்பருக்கே ஒரு 5 புக்ஸ் படிக்க வேண்டிய இடத்துல நான் 2 புக்ஸ் படித்து முடிச்சிருந்தேன் இந்த ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி. ஸோ இதெல்லாமே நீங்கள் பண்ணியிருந்துருக்கணும். சப்போஸ் பண்ணலை அப்படின்னாலுமே உடனே உங்கள் ஆப்ஷனல் எடுத்து வந்து உட்காருங்க. எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ ட்ரை டு கம்ப்ளீட் இட் ஆஸ் மச் ஃபாஸ்ட் அஸ் பாசிபிள். ட்ரை டு கிவ் அ டெஸ்ட் சீரீஸ். அந்த டெஸ்ட் சீரீஸ் கொடுத்து நீங்கள் கரெக்டாக முடிக்கும்போது உங்களுக்கு சென்னையில் இருக்க கவர்மெண்ட்டோட STI அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டரில் வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் போடுவாங்க ஃபார் ஃப்ரீ மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் செஷன் அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க. அந்த ஃப்ரீ மெயின்ஸ் கோச்சிங்கில் வந்து யூ கேன் கோ அண்ட் ஜாயின். அண்ட் ஒன் குட் திங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க நீங்கள் கேட்குற இடத்துல வந்து உங்களுக்கு கொலாப் ஈஸியாக ஃப்ரீயே இல்லாமல் பண்ணி தருவாங்க. நீங்கள் அங்கே வந்து டெஸ்ட் போட்டுக்கலாம். ப்ரைமரி கைடன்ஸ், ஃப்ரீ ஃபுட், அகாமடேஷன் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ப்ளீஸ் யூஸ் தட் சோர்ஸ் ஃபார் த மேக்ஸிமம். இன்ஃபேக்ட் இந்த வருஷம் கிளியர் பண்ண நிறைய பேர் கூட வந்து அங்கே போய் தான் வந்து நிறைய பேர் வந்து படிச்சிருக்காங்க. ஸோ இட் இஸ் அ வெரி குட் பிளேஸ். காசு இல்லை, ஸோ நிறைய டீச்சர்ஸ் வருவாங்களா, எஃபிஷியண்ட்டாக இருக்குமா அப்படிலாம் கேட்காதீங்க. பிகாஸ் இட்ஸ் அ வெரி குட் சோர்ஸ். நீங்கள் நம்பலை அப்படின்னாலுமே இந்த வருஷம் நிறைய டாப்பர்ஸ் வந்து கிளியர் பண்ணவங்க வீடியோலேயே வந்து அந்த நான் முதல்வன் ஸ்கீம் பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. யூ கேன் ஜஸ்ட் லுக் இன் டு இட். அண்ட் செகண்ட் திங், கிளியர் பண்ணாதவங்க இப்போ என்ன மாதிரி இருக்கீங்க, ஃபெயிலியர் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஓகே, ஒரு பிரேக் கொடுங்க உங்களோட ப்ரிப்பரேஷனில். ஜஸ்ட் கிவ் அ பிரேக். ஏதாவது எக்ஸாம் இப்போ TNPSC Group 1 வருதுன்னா ஜஸ்ட் ட்ரை டு ப்ரிப்பேர் ஹவு மச் யூ கேன் அண்ட் கோ ஃபார் திஸ் அட்டெம்ப்ட். அது இல்லாமல் உங்களுக்குன்னு ஒரு பிரேக் கொடுங்க. அந்த ஃபெயிலியர்லேருந்து உங்களால் வெளியில் வர முடிஞ்சால் ஃபைன். வெளியில் வர முடியலையா ரொம்ப ஹார்ஷாக வந்து உங்களை வந்து புல் பண்ணாதீங்க. இன்ஃபேக்ட் நான் இவ்வளோ சீக்கிரம் வெளியில் வந்தேன் அப்படின்னு ஏன் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி என் வீடியோ பார்த்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். லாஸ்ட் இயர் வாஸ் வெரி ஹார்ஷ் கர்வ் என்னோட லைஃப்பில் அப்படின்னு சொல்லலாம். இங்கேருந்து இங்கே பீக்குக்கு போய் பீக்லேருந்து இப்படியே விழுந்துருவேன் நான். சீரியஸ் போய் ஃபஸ்ட் கிளியர் பண்ணி, செகண்ட் கிளியர் பண்ணி, இன்டர்வியூ போய் கான்ஃபிடன்ஸ் அவுட், மெயின்ஸ் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி மெயின்ஸுக்கு போய் அங்கே போய் அவுட். ஸோ இட் வாஸ் லைக் சீரியஸாக அதே மாதிரி ட்வைஸ் கிளியர் பண்ணி போய் தான் நான் அவுட் ஆனேன். மெயின்ஸுமே அப்படி தான் நான் அவுட் ஆனேன். ஸோ இட் வாஸ் அ சீரீஸ் ஆஃப் ஃபெயிலியர். எல்லாமே மேலே போய் கீழே வரும்போது எனக்கு வந்து அது பழகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஐ எம் லைக் ஓகே, ஃபெயிலியர்ஸ் ஆர் கோயிங் டு ஹேப்பன். நெக்ஸ்ட் டைம் நம்ம எப்படி பெட்டராக பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும். ஸோ அந்த ஃபெயிலியர்ஸ் எல்லாமே நான் பார்த்ததுனால ஐ எம் ஏபிள் டு கம் அவுட். பட் ஐ வில் டெல் யூ தட் என்னோட ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸில் நான் கிளியர் பண்ணும்போதோ இல்லை இந்த மாதிரி ஃபெயிலியர் பார்க்காம நான் கிளியர் பண்ணும்போதோ ஐ நோ ஐ ஹவ் பீன் க்ரைங் ஃபார் டேஸ் ஸ்ட்ரைட் ஒரு 2 to 3 days ஐ வாஸ் நாட் ஏபிள் டு ரிகவர் இட் செல்ஃப். முக்கியமாக என்னோட TNPSC மெயின்ஸ் வந்து ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் ஸோ மச், ஐ குடன்ட் ஈவன் ரிகவர். ஏன்னா நான் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டேன், அவ்வளோ பண்ணேன், என்ன தப்பாச்சு ஏது தப்பாச்சு, நான் இப்படிலாம் பண்ணி இவ்வளோ ஃபெயிலியர்ஸ்க்கு அப்புறமும் ஏன் ஃபெயில் ஆகுறேன், ஐ டிடன்ட் நோ. இதெல்லாமே வந்து இட் ரியலி ஷூக் மீ டவுன். ஐ வாஸ் க்ரைங் பட் இட்ஸ் ஃபைன். உங்களுக்கு அழணும்னு தோணுதா உட்காந்து அழுங்க, ஸ்ட்ரெயிட்டாக ஒரு 4 days உட்காந்து அழுங்க. பட் ஆஃப்டர் தட் கம் பேக் ஸ்ட்ராங்கர் அண்ட் ஸ்ட்ராங்கர். தட் நோ அதர் ஃபெயிலியர் கேன் டிஃபீட் யூ மோர். யூ வில் கீப் ரன்னிங். அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து கீப் கம்மிங். பிகாஸ் ஃபெயிலியரோ சக்ஸஸோ அது வந்து உங்களுக்கு அதிகமாக கற்று தான் தரப்போகுது. அண்ட் நீங்கள் வந்து விட்ட லெசன்ஸை வந்து கண்டிப்பாக வந்து அடுத்த ப்ரிப்பரேஷனில் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஐ நோ உங்களோட ஃபேமிலி சிச்சுவேஷன்ஸ், சுற்றி இருக்க சிச்சுவேஷன்ஸ், சொசைட்டி இதெல்லாமே இதை அக்செப்ட் பண்ணாது. ஐ நோ ஹவு இட் ஃபீல்ஸ். என்னோட பேரண்ட்ஸ் கிட்ட வந்து நான் இந்த ரிசல்ட்டை வந்து எப்படி சொல்லுவேன் அப்படின்னு கூட தெரியாமல் தான் வந்து நான் முடிச்சுட்டு இருந்தேன். பிகாஸ் ஐ நோ ஹவு சேட் தே ஃபீல். இதே மாதிரி நிறைய சிச்சுவேஷனில் நீங்கள் எல்லாருமே இருந்திருப்பீங்க. இந்த சொசைட்டியில் இவ்வளோ நாள் ஒர்க் பண்ணாமல் நீ இருக்க, எல்லாருமே இப்படி போகிறாங்க, நிறைய விஷயம் வந்து உங்கள் மண்டைக்குள்ளே வந்து ஓடலாம். பட் பிலீவ் இன் ஒன்லி ஒன் திங். நீங்கள் வந்து இந்த ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்கன்னா இட் ஷுட் பி யுவர் ஃப்ரீ வில் டிசிஷன். அண்ட் இவ்வளோ ஒரு ரொம்ப ரிஸ்க்கான ஒரு லைஃப்பை வந்து சூஸ் பண்ணதுக்கே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குடோஸ் டு ஆல் ஆஃப் யூ. வெரி பிக் கரேஜ் வேணும் இதுக்கெலாம். And I'm proud of you all people. Just feel proud, relax yourself, cry yourself out. என்ன இருந்தாலும் push it out, pour it out, just vent it out. உங்களுக்கு பிடிச்ச யார்கிட்டயாவது போய் ஷேர் பண்ணுங்கள்.
இல்லை தனியாக இருக்கணும்னா ஃபீல் அலோன் செப்பரேட்லி சைலண்ட்லி. அதுக்கப்புறமா ஆனால் when you come back, know what your failures are, know what your weakness is, come back with a lesson back. சும்மா வந்து நான் இந்த வருஷம் ஃபெயில் ஆகிட்டேன், அடுத்த வருஷம் நான் கொடுக்குறேன், அந்த மைண்ட் செட் மட்டும் தயவு செய்து வராதிங்க. லாஸ்ட் டைம் நீங்கள் எங்கே ஃபெயில் ஆனீங்களோ அதை நோட் பண்ணுங்கள், அதை திரும்ப அதை பற்றி யோசிங்க, ரிஃப்ளெக்ட் ஆன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் நான் அதை பண்ணாமல் இருக்கேன், என்ன பண்ணணும், இதெல்லாமே வச்சுட்டு நெக்ஸ்ட் டைம் வாங்க. ஃபெயில் ஆனவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய பெரிய லெசன் அதுதான். ஒரு ஃபெயிலியர் வந்து ஃபெயிலியராக பார்க்காதீங்க, டேக் இட் அஸ் அ லெசன் டு கரெக்ட் யுவர் செல்ஃப் அண்ட் மேக் யுவர் செல்ஃப் பெட்டர் நெக்ஸ்ட். சக்சீட் ஆனவங்களுக்கு இன்னுமே வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து உங்களை புஷ் பண்ணி அதிகமாக வேறு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிற பாத்தெல்லாம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு இவங்க தான். சக்சீட் ஆனவங்களுக்கும் ஃபெயிலியர் ஆனவங்களுக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. சக்சீட் ஆனவங்க சீக்கிரமாக அந்த இடத்த வந்து அடைஞ்சிருவாங்க, ஃபெயிலியர் ஆனவங்க டைம் ஆகும், அதே இடத்த தான் அடைவாங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஜேர்னி இருக்கும், அவ்வளோதான். இட் இஸ் அ டிஃப்ரென்ஸ். ஸோ டோன்ட் பி ஹார்ட் ஆன் யுவர் செல்ஃப். ரொம்ப உங்கள் மேலேயே நீங்கள் கோவப்படாதீங்க, ரொம்ப அழாதீங்க. திஸ் ஆல் ஹேப்பன்ஸ் ஐ நோ, பட் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப், push yourself harder to recover soon and be on the preparation soon. I know it is hard, but believe in yourself, trust in yourself. This is what I want to tell you. And third important thing, plan B உங்களுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டால், என்னோட சீனியர்ஸ், என்னோட டீச்சர்ஸ், நான் மீட் பண்ண நிறைய பீப்புள், இவங்கெல்லாம் சொன்ன விஷயத்தை தான் வந்து எனக்கு கரெக்டுன்னு தோன்ற விஷயத்தை தான் வந்து நான் சொல்கிறேன். இதில் வந்து டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்து நிறைய பேத்துக்கு வந்து இருக்கலாம், பட் என்னோட பெர்ஸ்பெக்டிவில் கரெக்டான விஷயத்தை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்ச விஷயம் தான் இது. இஃப் யூ ஹேவ் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், ஃபைன், தட் இஸ் யோர் ஒப்பீனியன், பட் திஸ் இஸ் சம்திங் தட் ஐவ் லேர்ன்ட் ஃப்ரம் பீப்புள் தட் ஐ வாண்டட் டு ஷேர் வித் யூ. பிளான் பி அப்படின்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்ங்க. இது வந்து எப்போ உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, யூ ஹவ் கிவன் 3 attempts ஆர் 3 to 4 attempts பட் யூ ஸ்டில் நாட் ஏபிள் டு கிளியர் அப்படின்னா, ஆஸ்க் யுவர் செல்ஃப் தட் do you still need to be in this process itself and continue, or shall I go somewhere else, gain some experience and still be in the process? இது வந்து நீங்கள் உங்களுக்கே கேட்டுக்கூடிய ஒரு கொஸ்டினாக இருக்கணும். ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, டு பி வெரி ஆனஸ்ட் சொல்கிறாங்க, இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் ஃபீல்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 வருஷம் ஒரே இதை தான் திரும்ப படிச்சுட்டு இருக்கீங்க. இல்லை மெயின்ஸுக்கு நான் ஆல்ரெடி எல்லா நோட்ஸுமே கம்பைல்டாக வச்சுருக்கேன், ஆப்ஷனலுக்கு வச்சுருக்கேன், இல்லை என்னோட ப்ரிலிம்ஸுக்குமே நான் வந்து ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன், ஆனால் ஏதோ ஒரு ஃப்ளோவில் இப்போ நான் சொல்கிறேன் இல்லை, இந்த மாதிரி வந்து ஒரு 1 or 2 மார்க்ஸில் வந்து நான் விட்டுறேன் அப்படின்னா, வாட் யூ ஷுட் நோ இஸ் யூ ஹவ் ஆல்ரெடி ப்ரிப்பேர்ட் வெல். அன்றைக்கி டே வந்து உங்களுக்கு சாதகமாக அமையலை, அதுதான் வந்து இட் மேட்டர்ஸ். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்னொரு ஃபீல்டு, ஒரு ஜாபோ, இல்லை உங்களோட பேஷனேட்டாக இருக்க சம் ஸ்டடீஸோ, இல்லை ஹையர் ஸ்டடீஸோ, இதெல்லாமே நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம், விச் வில் கிவ் யூ அ பேக்கப் பிளான். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பிஏ பண்ணியிருக்கேன், திஸ் இஸ் நாட் அ ப்ரொஃபஷனல் கோர்ஸ். நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு வேலை கிடைக்காது பிஏ பண்ணியிருந்தீங்கன்னா, யூ ஷுட் டூ அன் எம்ஏ தான். அப்படி பண்ணால் தான் ஈவன் வேறு எக்ஸாம்ஸ் ரிலேட்டட் டு யோர் ஃபீல்ட் அதுக்கே நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கரஸில் எம்ஏ போட்டு பண்ணலாம், இல்லை பிஎட் போட்டு பண்ணலாம், இல்லை இஃப் யூ வாண்ட் டு பிகம் அ லாயர் யூ கேன் பர்சியூ லா ஆல்சோ, இல்லை இஃப் யூ வாண்ட் டு ஒர்க் இன் சம் என்ஜிஓ சம்திங் தட் இஸ் ரிலேட்டட் டு யுவர் பேஷன் நான் சொல்கிறேன், அண்ட் யுவர் இன்ட்ரெஸ்ட், அந்த மாதிரி விஷயத்தை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி ஒரு பேக்கப் வச்சுக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு 4-5 years, ஒரு 6 years, 7 attempts தாண்டி நீங்கள் முடிக்கல அப்படின்னா, யூ ஷுட் நோ வேர் யூ வில் பி ஆஃப்டர் தட் 7th year அப்படின்றதுக்கு யூ ஷுட் ரியலி ஹேவ் அ பேக்கப். இல்லாட்டி என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, யூ மைட் ஹவ் அக்யூமுலேட்டட் அ லாட் ஆஃப் நாலேஜ், அ லாட் ஆஃப் பேஷனேட் மைண்ட், சர்வீஸ் எல்லாமே உங்ககிட்ட இருக்கும். ஆனால் நீங்கள் அக்வயர் பண்ண எல்லாத்துக்குமே எப்போ வேல்யூ வரும் அப்படின்னா, அது கரெக்டான இடத்துக்கு போய் சேரும்போது தான் அதுக்கு வேல்யூ. நம்ம எல்லாருமே வந்து படிக்கிறோம், எல்லாருமே சர்வீஸ் பண்ணணுன்ற ஆஸ்பிரேஷன் இருக்குது, ஆனால் அதெல்லாம் எப்போ ஃபுல்ஃபில் ஆகும்னா, நீங்கள் ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகி சர்வ் பண்ணும்போது தான் ஃபுல்ஃபில் ஆகும். சப்போஸ் வி ஆர் நாட் ஸோ ஃபார்ச்சுனேட் இனஃப் டு பிகம் ஒன் அப்படின்னாலுமே, we can still be fortunate to serve people when we are in the right track. So just have a backup option. நீங்கள் வந்து இது ஆகலை அப்படின்னாலுமே you can still be something and use your knowledge accumulated through UPSC or TNPSC. நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற எல்லா எக்ஸாமினேஷன் நாலேஜும் ரைட் பீப்புள் கிட்ட நீங்கள் யோசிச்சு அந்த பேஷனுக்காக செலவு பண்ணுற இடத்துல இருக்கும் அப்படின்றதுக்காக. திஸ் இஸ் ஒன்லி ஃபார் பீப்புள் ஹவ் கிவன் 3 to 4 attempts. அதுக்கு முன்னாடி வந்து தயவுசெய்து பிளான் பிக்கு வந்து போகாதீங்க. பிகாஸ் நீங்கள் 3 attempts இல்லை 4 attempts கொடுத்துருந்தா மட்டும்தான் வந்து அவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் அண்ட் எஃபர்ட் போட்டிருப்பீங்க, உங்ககிட்ட எல்லாமே இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் இன்னுமே வந்து அந்த 80% ஆஃப் த சிலபஸ் இல்லை 80% ஆஃப் த ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகாமல் தான் வச்சுருப்பீங்க. ஸோ ஸ்டில் தென் யூ கேன் ட்ரை ப்ரிப்பேர் ஆன் யுவர் செல்ஃப். அதுக்கு மட்டும் டைம் வந்து கொடுங்க. பிகாஸ் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒர்க்கோ இல்லை ஏதோ படிக்க போயிட்டீங்க அப்படின்னா ரெண்டுமே கிளாஷ் ஆகிடும், உங்களுக்கு ப்ராப்பர் டைமே இருக்காது. ஈவன் இதுக்கு வந்து போனாலுமே யூ ஷுட் ஹாவ் தட்
டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் இதெல்லாமே வேணும் உங்களுக்கு. ஸோ ஜஸ்ட் திங்க் வேர் யூ ஸ்டாண்ட். நீங்கள் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் வந்து நல்லா பண்ணுவேன், என்னால் மல்டிபிள் திங்ஸை வந்து ஹேண்டில் பண்ண முடியும், ப்ளஸ் அட் த சேம் டைம் எனக்கு ஒரு பேக்கப் வேணும், அந்த ஃபியர்லேயே நான் இந்த எக்ஸாம் வந்து கோட்ட விடுறேன். சில பேர் வந்து பேக்கப் இல்லை அப்படின்றதுனாலே இந்த எக்ஸாமில் நிறைய ப்ரெஷர் போட்டு எக்ஸாம் உள்ள ஃபெயில் ஆகிட்டு வந்துடுவாங்க. ஐ ஹவ் சீன் தட் பீப்புள். ஸோ ஜஸ்ட் திங்க் ஆஃப் வெதர் யூ நீட் அ பிளான் பி. உட்காந்து யோசிங்க, உங்களோட பேஷன்ஸ் எழுதுங்க. இஃப் யூ ஆர் அபவ் 3 to 4 attempts you can go for plan B in my suggestion or from what. The last thing is change your mindset. இது நான் ஏன் சொல்வேன் அப்படின்னா வந்துட்டு it is very very important people. We think that failure success இதெல்லாமே போகிறத தாண்டி எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், ஈக்வானிமிட்டி இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஈக்வானிமிட்டி அப்படின்னா என்னென்னா, நீங்கள் சக்சீட் ஆனால் ரொம்ப பெரிய ஆள் தான் அப்படின்னு சொல்லி ரியாக்ட் பண்ணக்கூடாது. அட் த சேம் டைம் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா நான் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லியுமே ரியாக்ட் பண்ணக்கூடாது. அது இல்லாமல் சென்டர் ஸ்டேட் ஆஃப் மைண்டில் இருக்கிறது அப்படின்றது தான் ஈக்வானிமிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஒரு பர்சனுக்கு, இன்ஃபீரியராகவும் ஃபீல் பண்ணாமல் சுப்பீரியராகவும் ஃபீல் பண்ணாமல் இருக்கிறதுக்கு. பட் ஒன்ஸ் யூ ரீச் தட் லெவல் இருக்குல்ல, அந்த லெவலில் இருக்கும்போது யூ வில் ஆல்வேஸ் ஹாவ் தட் ஹங்கர் டு லேர்ன் மோர் ஃப்ரம் த ஃபெயிலியர்ஸ் as well as the success, டு பி ஹம்பிள் மோர். நீங்கள் ஃபெயில் ஆனாலும் சரி, பெரிய ஆளானாலும் சரி, அந்த ஒரு கர்வம் உங்ககிட்ட இருக்காது. ஸோ இதெல்லாமே வந்து த்ரூ ஈக்வானிமிட்டி இட் கம்ஸ். லைஃப்பில் வந்து டு பி ரிச், டு மாஸ்டர் சம்திங் இதெல்லாமே வந்துடும். பட் திஸ் ஈக்வானிமிட்டி குவாலிட்டி வரதுக்கு ரொம்ப ரொம்ப லேட் ஆகும். ட்ரை டு பில்ட் இட் ஃப்ரம் நவ் ஆன்வர்ட்ஸ். டேக் திஸ் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் ஃபெயிலோ சக்சீட் ஆனீங்களோ, டேக் திஸ் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு பில்ட் ஈக்வானிமிட்டி இன் யோர் செல்ஃப். ட்ரை டு பி மோர் ஹம்பிள், மோர் ஹார்ட் ஒர்க்கிங், மோர் லவ்விங். இதெல்லாமே வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் மை ரிசல்ட்ஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் ஒரு ஃபெயிலியர் தான் எனக்கு. ஐ எம் ஃபீலிங் டீப் இன்சைட், பட் ஐ நோ தட் I'll cross this over some days. எல்லாத்துக்குமே தான் இருக்கும், எனக்குமே தான் இருக்குது. பட் ட்ரஸ்ட் மீ, you will also recover just like me, and you will prepare harder and more sooner you will reach your success. இந்த எக்ஸாமில் கிளியர் பண்ணவங்களுக்கு congratulations, and I wish you all clear soon the UPSC examination as a whole. And fail ஆனவங்களுக்கு another congratulations, because you have come till this and you are very 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 little far away from the goal. Just keep on pushing, keep on trying. We'll meet you in another video of mine. Until then, it's bye from Vinita.